குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசனுடைய அனுமதி பெறாமல் நடைபெறக்கூடிய இந்த திரு அன்புமணி நடத்தக்கூடிய இந்த நடைப்பயணத்தில் பங்கேற்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அறிவிப்பினை பாமகவினுடைய தலைமை நிலைய செயலாளர் வெளியிட்டிருக்கிறார். இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். செய்தியாளர் கோபிநாத் இணைகிறார். கோபிநாத், திரு அன்புமணி மேற்கொள்ளவிருக்கக்கூடிய அந்த நடைப்பயணம் பற்றி பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்புல என்ன சொல்லப்படுது? குறிப்பா இதுல அனுமதி பெறாமல் நடத்தப்படுது, இதுல கலந்துக்கிறவங்க மேல நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாமகவினுடைய தலைமை நிலைய செயலாளர் தரப்புல ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. மேலும் அந்த அறிவிப்புல வேற என்னென்ன அம்சங்கள் இடம்பெற்றிருக்கு? பாட்டாளி மக்கள் கட்சியில் நிறுவனர் டாக்டர் ராமதாஸிற்கும் அவரது மகன் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே நாளுக்கு நாள் கருத்து மோதல், மிகப்பெரிய விரிசல் அந்த கட்சியில ஏற்பட்டுகின்றது. பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நேற்று அன்புமணி ராமதாஸ் தன்னோட நடைபயணத்தை தொடங்கியிருக்காரு. மொத்தம் 100 நாட்கள் போக போறதாகவும் ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. இந்நிலையில நேற்று முன்தினமே பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினர் டாக்டர் ராமதாஸ் சார்பில் என்னோட அனுமதி இல்லாமல் கட்சியின் தலைவர் மற்றும் நிறுவனர் என்னோட அனுமதி இல்லாம எதுவும் பண்ணக்கூடாது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, அதனால தடை செய்யணும்னு சொல்லி டிஜிபிக்கு அவர் புகார் மனு அனுப்பிச்சிருந்தாங்க. நேற்று மாலை திட்டமிட்டபடி அன்புமணி ராமதாஸ் நடைபயணத்தை தொடங்கினார். இந்நிலையில பாட்டாளி மக்கள் கட்சியின் தைலாபுரம் தோட்டத்திலிருந்து தலைமை நிலைய செயலர் அன்பழகன் அறிக்கை கொடுத்திருக்காரு. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸோட எந்தவித இசைவோ எந்தவித உத்தரவோ இல்லாமல் 100 நாட்கள் நடைபெறும் மேற்கொள்ள போறோம்னு சொல்லியிருந்தாங்க. அதை நேற்று தொடங்கியிருக்காங்க. இது சட்டம் ஒழுங்கை, குறிப்பாக வட மாவட்டங்கள்ல வட தமிழகத்துல இந்த பிரச்சனை வருன்றதையும் அவங்க மீண்டும் சுட்டி காட்டுறதுக்காக இதை தடுக்கிறதுக்கு நாங்க டிஜிபி சங்கர்ஜி புகார் கொடுத்தோம். அதன் அடிப்படையில் அவங்களும் உத்தரவு பிறப்பிச்சுட்டாங்க. காவல்துறைக்கு நாங்கள் பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். இதை மீறி நேற்று அன்புமணி ராமதாஸ் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து இதை பண்ணக்கூடாது. காவல்துறை கண்டிப்பாக சட்ட ரீதியான அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து டாக்டர் ராமதாஸ் உத்தரவு இல்லாமல் மேற்கொள்ளப்படும் இந்த நடைபயணத்தை தடை செய்யணும். மீறி செஞ்சவங்க மேல கண்டிப்பாக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் நீதிமன்றத்தின் முன் நிறுத்த வேண்டும். முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா கைது பண்ணி நீ கோர்ட்ல நிறுத்து. இதுதான் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸோட ஒரு அறிக்கையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கடுமையா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இப்போ தலைமை செயலர் அன்பழகன் கொடுத்துட்டு இருக்க அறிக்கை. இதை மீறி அந்த பகுதியில யாரு நடைபயணம் மேற்கொண்டாலும் எந்த பகுதியில மேற்கொண்டாலும் அந்தந்த காவல் நிலையத்துல நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியின் ராமதாஸோட அவங்க ஆதரவாளர்கள் புகார் தெரிவிக்கலாம் என்பதையும் அனுமதி அளிச்சு தற்போது இந்த அறிக்கை வெளியேற்றிருக்கு. நாளுக்கு நாள் பாட்டாளி மக்கள் கட்சியில மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கிறதா இந்த அறிக்கையின் மூலம் நமக்கு தெரிய வருது. தகவல்களுக்கு நன்றி கோபினா. குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568.